லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவுக்கு இடையேயான போட்டியில் திக்கிவிஷ் ராட்டி மீண்டும் பேசுபொருளாகிவிட்டார். ஆனால் இந்த முறை அவர் தனது கொண்டாட்டத்திற்காக அல்ல, ஒரு ரன் அவுட் விவகாரத்தால். அவர் ஜிதேஷ் சர்மாவை ரன் அவுட் செய்ய முயற்சித்த போது அதை சிலர் மாங்கடிங் என்றும் வேறு சிலர் அதை ரன் அவுட் என்றும், ஆனால் அதற்கு நாட் அவுட் கொடுக்கப்பட்டது என்றும் கூறுகிறார்கள். என்ன நடந்தது? ஆர்சிபியின் இன்னிங்ஸின் 17வது ஓவரில் இந்த சம்பவம் நடந்தது. திக்கிவிஷ் ராட்டி பந்து வீசுவதற்கு முன்பே ஜிதேஷ் சர்மா கிரீஸை விட்டு வெளியே வந்ததால் அவரை ரன் அவுட் செய்ய முயற்சித்தார். அதாவது அவர் மாங்கடிங் செய்ய முயற்சித்தார். அம்பையர் ராட்டியிடம், நீங்கள் அப்பீல் செய்கிறீர்களா என்று கேட்டபோது ராட்டி, ஆம், நான் அப்பீல் செய்கிறேன், அவுட் கொடுங்கள் என்றார். ஆனால் மறுபுறம் ரிஷப் பந்த் தனது அப்பீலை வாபஸ் பெற்றார். அம்பையருக்கு குழப்பம் வர முடிவை 3வது அம்பையருக்கு அனுப்பினார். 3வது அம்பையர், ராட்டியின் கையும் காலும் எங்கே இருந்தன, அவர் பாப்பிங் கிரீஸை தாண்டினாரா என்று அனைத்தையும் பார்த்து விதிமுறைகளின்படி ஜிதேஷ் சர்மாவை நாட் அவுட் என்று அறிவித்தார். விதி என்ன சொல்கிறது? மாங்கடிங் செய்யும்போது பாப்பிங் கிரீஸை தாண்டுவது விதிமீறல். அதாவது நீங்கள் கிரீஸை விட்டு வெளியே சென்று விட்டால் அது நாட் அவுட் ஆகும். ராட்டி செய்த தவறும் இதுதான். அவர் பாப்பிங் கிரீஸை தாண்டிவிட்டார். பந்து வீசுவதற்கு முன்பே அவரது பந்துவீச்சு நடவடிக்கை முடிந்துவிட்டிருந்தது. அதாவது ஒரு பந்துவீச்சாளர் தனது பந்துவீச்சு நடவடிக்கையை முழுவதுமாக முடித்துவிட்டு கை சுழற்றி பிறகு ரன் அவுட் செய்ய முயற்சித்தால் அது நாட் அவுட் ஆகும். இந்த சூழ்நிலையில் இதுதான் நடந்தது. இதை மாங்கடிங் என்று சொல்ல முடியாது, ரன் அவுட் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் பந்துவீச்சு நடவடிக்கை முடிந்துவிட்டது மற்றும் பாப்பிங் கிரீஸும் தாண்டப்பட்டது. முன்னாள் அம்பையரின் கருத்து, முன்னாள் அம்பையர் அனில் சௌத்ரி கூட டிவி அம்பையரின் வர்ணனையில் திக்கிவிஷ் ராட்டி பாப்பிங் கிரீஸை தாண்டிவிட்டதாக கேட்டேன். பந்துவீச்சு பக்கத்தில் அவர் முன்னால் இல்லை, மேலும் அவரது கை மேலே இல்லை. பந்த் அப்பீலை வாபஸ் பெற்றார். ஆனால் எனக்கு எல்லாம் சரியாக இருப்பதாக தோன்றியது. ஆனால் அம்பையர் தனது முடிவை எடுத்தார், ஏனெனில் அது நாட் அவுட் என்று அவர்களுக்கு தோன்றியது என்றார். அம்பையரால் நீங்கள் அப்பீல் செய்கிறீர்களா இல்லையா என்று கேட்க முடியாது என்றும் அனில் சௌத்ரி கூறினார். இது மாங்கடிங் அல்ல, ஏனென்றால் பந்துவீச்சு நடவடிக்கை முடிந்துவிட்டது, கிரீஸையும் தாண்டிவிட்டதால் இது ஒரு ரன் அவுட் தான் என்றும் அவர் தெரிவித்தார். ஆனால் இங்கு அம்பையர் திக்கிவிஷ் ராட்டியிடம் நீங்கள் அப்பீல் செய்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர், ஆம், நான் அப்பீல் செய்கிறேன் என்றார். மறுபுறம் ரிஷப் பந்த் தனது அப்பீலை வாபஸ் பெற்றார். ஒரு அணித் தலைவர் அப்பீலை வாபஸ் பெற்றால் அது அவுட்டும் கொடுக்கப்படாது, வேறு எதுவும் செய்யப்படாது. இந்த விஷயத்திலும் இதுதான் நடந்தது. அம்பையர் அப்பீல் பற்றி கேட்டுக்கொண்டிருந்த போது ரிஷப் பந்த் தனது அப்பீலை வாபஸ் பெற்றுக் கொண்டிருந்தார். மொத்தத்தில் திக்கிவிஷ் ராட்டி ஒரு வகையில் சரியாக இருந்தார். ஆனால் மாங்கடிங் என்று பார்த்தால் அது ஒரு ரன் அவுட் போலவே தெரிந்தது. இதை பற்றி நமது ரசிகர்களாகிய உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? நம்ம நியூஸ் கிரீக் சேனல் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க.